என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் உள்ள கோபத்தை விட்டுவிட்டு நான் சொல்வதை கேள். உன் வாழ்வில் நடப்பவை எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நான் தான் நடத்துகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்வில் நீ ஒரு கருவி மட்டும்தான். உன்னை முழுமையாக இயக்குவது நான் தான் என் அன்பு பிள்ளையே. உன் குடும்பத்தை சுற்றி உன் முன்னோர்களின் ஆன்மா ஒன்று உன்னை தொல்லை செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நான் எவ்வளவு எடுத்துச் சொன்னாலும் புரிவது இல்லை. உனக்கு அது பல பிரச்சனைகளை தந்து கொண்டேதான் இருக்கிறது. உன் வாழ்வில் எந்த தடைகளும் உன்னை நெருங்காமல் இருக்க உன் அப்பன் சொல்வதை கேட்டு அப்படியே பின்பற்றி நீ நடக்க வேண்டும் என் அன்பு செல்வமே. உன்னையும் உன் குடும்பத்தையும் தொல்லை கொடுக்கும் எந்த ஒரு துஷ்ட சக்தியையும் நான் கட்டாயம் அழித்தே தீருவேன். நீ எதற்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும். நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். நான் இருக்கும் வரை நீ கண்ணீர் வடித்தது எல்லாம் போதும். இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வர காத்து கொண்டிருக்கிறது. அவற்றை நீ புன்னகையோடு வரவேற்று கொள்ள வேண்டும். என் செல்லமே, நான் கூறும் இந்த வார்த்தைகள் உனக்கான வார்த்தைகள். இவை அனைத்தும் உனக்கு சேர வேண்டிய வார்த்தைகள். அதனால்தான் நான் இதை உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். இவற்றை நீ கவனமாக கேட்டு என் பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு நாளும் பிரச்சனைகள் இல்லாமல் இன்பமயமான வெளிச்சத்திற்கு வந்தே தீரும். உன் வருங்காலத்தை இன்பமான காலமாக நான் மாற்றி காட்டுவேன். நிகழ்காலத்தை நீ எப்போதும் ரசித்து வாழ பழக வேண்டும். உன்னை துன்புறுத்திய தீய சக்திகள் இன்றே காணாமல் போகப் போகிறது. உனக்கு தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை உன் மனதில் என்றும் தேக்கி வைக்காதே. மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தது எல்லாம் போதும். இனி உன் உதவியினை எதிர்பார்த்து பல நல்ல எண்ணம் கொண்ட நபர்கள் காத்திருக்கப் போகிறார்கள். நான் எப்போதும் உன்னோடு இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பேன். உன் அத்தனை வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கப் போகிறது. உன் இல்லத்தில் மற்றவர்கள் வந்து கண்ணீர் சிந்திவிட்டு போவதை நீ ஒருபோதும் அனுமதிக்காதே. மற்றவர்கள் வந்து உன் இல்லத்தில் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தினால் அது உன் முன்னேற்றத்திற்கு தடைகளாக மாறிவிடும். உன் வாழ்க்கைக்கு தேவையான சிறப்பான பாடங்களை நீ என் மீது வைத்துள்ள உன் பக்தி உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி சுயநலமான நபர்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலைகள் அந்த தருணத்தை உருவாக்கி தந்து விடுகிறது. ஆனால் நீ எந்த கஷ்டமான நிலை வந்தாலும் எப்போதும் சுயநலமற்ற நபராக மட்டுமே இருக்கிறாய். அதுவே எனக்கு மிகவும் மன சந்தோஷத்தை தருகிறது. உன் மனதில் உள்ள தூய்மையான பக்தியின் அடையாளம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு உன் பக்திக்கு உண்டான பலனை உன்னிடம் நிறையவே கொடுக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் பிரபஞ்ச ஆற்றலை ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ உணர நான் வழிவகை செய்யப் போகிறேன். உன் இன்பம் உன் கையில் இருக்கிறது. உனக்கு தேவையான அனைத்தும் மகிழ்ச்சியும் நான் கொடுக்கப் போகிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ என் ஆலயத்திற்கு வந்து உன் உறவுகளை பற்றி என்னிடம் நிறையவே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் பல ரூபங்களில் உனக்கு அவர்களை பற்றி உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன். ஆனாலும் நீ அதனை சரிவர உணர்ந்து கொள்ளவில்லை. இருப்பினும் நான் உனக்கு புரியும்படி கண்டிப்பாக உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன். ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது அது யாருக்கும் புரிவதில்லை. அதை புரிந்து கொள்ளாமல் போவதால் தான் வருகின்ற கஷ்டங்களை அனுபவிக்கும் போது அப்பன் அன்றே சொன்னாரே என்பதை புரிந்து கொள்கிறார்கள். நான் சொல்லும்போது எந்த விஷயத்தையும் நீ முன்னமே புரிந்து கொண்டால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது என்பதை இப்பொழுதாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீ செய்யும் தவறு, பெரிய தவறு எது தெரியுமா? மற்றவர்களை பற்றி நினைத்து கொண்டு மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதுதான். இதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி அதிகம் யோசி. அதுவே உன்னை
வாழ்வில் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதை மறந்து விடாதே. உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நீ எப்போதும் நம்பி விடாதே. என் அன்பு பிள்ளையே, நீ வெளிப்படுத்தும் ஒரு கோபம் உனக்கு 100 நோய்களை உண்டாக்கும். உன்னுடைய ஒரே ஒரு சிரிப்பு 1000 நோய்களை குணப்படுத்தும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டமாக இருக்கிறது என்று ஒன்று முடியவில்லையே, இது எனக்கு சரியாக வராது என்று எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் பேசிவிடாதே. இப்போது இருப்பதை விட இன்னும் சிறப்பாக வாழப் போகிறேன். அதற்கான சூழ்நிலைகளையும் வழிகளையும் நானே முயற்சி செய்து முன்னேறுவேன் என்று உறுதியுடன் முயற்சி செய். வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய சக்தி உள்ளது. நீ நல்லதை பேசினால் நல்லவர்கள் மட்டுமே பல மடங்காக உன்னை வந்து சேர்வார்கள். பல சுப நிகழ்வுகளும் உன்னை வந்து சேரும். நீ ஒரு கெட்ட வார்த்தையை பேசிவிட்டால் அது இன்னும் பல கெட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு உனக்கு தீங்குகளை கொடுத்துவிடும். அதன் கூடவே பல துன்பங்களும் உன்னை தேடி வர ஆரம்பித்து விடும். எப்போதும் வார்த்தைகளை கவனமாக பேசி பழக வேண்டும். நாளை என்ன நடக்குமோ, அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்பதை பற்றி பயந்து கொண்டே வாழ்வது வாழ்க்கை அல்ல. நிகழ்காலம் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் என்பதை நம்பு. அதை நான் உனக்காக நல்லதாக மாற்றி கொடுப்பேன். வெள்ளிக்கிழமை தோறும் மாவிலை தோரணத்தை உன் வீட்டு தலைவாசல் படியின் மேல் கட்டி தொங்கவிட பழகிக்கொள். அது பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்து விடாதே. உனக்கு பண வரவினையும் அது அதிகப்படுத்தும். உனக்கு தோன்றும் நல்ல எண்ணங்களில் நான் எப்போதும் கலந்திருப்பேன். நல்ல எண்ணங்கள் தான் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேரும். தூய்மையான வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம். அதுபோல உன் தூய்மையான உள்ளத்தின் மதிப்பை நான் கட்டாயம் உயர்த்துவேன். உன்னுடைய தூய்மையான எண்ணம்தான் உன் வாழ்க்கைக்கு பல தன்னம்பிக்கையையும் வளத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு விஷயத்தை முயன்று பார்க்காமலேயே அது என்னால் முடியாது என்று முடங்கி போகிறவன் தைரியமில்லாதவன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது போன்ற ஒரு செயலை நீ ஒருபோதும் செய்யாதே. என் அன்பு பிள்ளையே, உனக்கு தேவையான தைரியத்தையும் நம்பிக்கையையும் பக்தியின் மூலம் நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன். நீ மனதால் காயப்படும் போது அது உனக்கு ஆறுதலாக ஒரு நபரை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது பலமுறை உனக்கு நடந்தும் உள்ளது. நீதான் அதை இன்னமும் உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவை அனைத்தும் நீ என்னை நினைத்து பூஜை செய்ததால் மட்டுமே வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? கவலையை விடு. உன் வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்கு. உன் சிரிப்பை அன்பின் சின்னம். அதுவே நீ பிறருக்கு கொடுக்கும் அழகான பரிசு என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள். நீ மற்றவர்களை அதிகமாக மதிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அது மற்றவர்களிடம் உன் மதிப்பினை பல மடங்காக உயர்த்தும் என்பதை மறவாதே. பிறரிடத்தில் கோபமாக பேசுவதை நிறுத்திவிட்டு அன்பாக பேசி பழகு. அது உன் குணத்தையும் நற்பண்பையும் இன்னும் உயர்த்தும். நீ வட்ட துன்பத்தை விட அதில் நீ கற்ற அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உன் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்லவில்லையே என்று ஒருபோதும் வருந்தாதே. கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து அவற்றை இப்போது நீ எப்படி சரி செய்யலாம் என்று முயற்சி செய். அப்போது உனக்கு பல தெரிவுகள் பிறக்கும். மற்றவர்களிடத்தில் சிரித்து வாழ பழகு. எல்லாம் சரியாகும். அப்போது உன்னை துயரங்கள் நெருங்கவே பயப்படும். எப்போதும் சிந்தித்து வாழ பழகு. அப்போது பொய்கள் உன்னை நெருங்கவே பயப்படும். என்னிடம் உள்ள காலச்சக்கரம் உன்னுடைய ஒவ்வொரு தருணத்திற்கும் பயனளிக்கும். துணிச்சலோடு எதையும் எதிர்கொள்பவனுக்கு வெற்றிகளை பரிசாகவும் கோழைக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்தே தீரும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் உறவினர்கள் மிகவும் மோசமான மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது.
மற்றவர்களை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி மட்டும் நீ யோசிக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்லது எதிர்ப்பதம் வேறு ஒன்றுதான். என் பிள்ளையே, உன்னுடைய கஷ்டத்திற்காக மற்றவர்களை குறை சொல்லாதே. உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீதான் முழு முயற்சி செய்ய வேண்டும். இது இல்லையே அது இல்லையே என்று எதற்காகவும் வருத்தப்படாதே. உன் அப்பன் நான் உன்னுடனே இருக்கின்றேன். உனக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரங்களில் உனக்கு கொடுத்து எல்லாவற்றையும் உன் வாழ்வில் நிரந்தரமாக்கி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. அவரவர் எண்ணப்படியே தான் அனைத்தும் நடக்கவும் செய்கிறது. ஒரு தாய் செய்யும் சிறிய தவறுதான் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடும். அதுபோலவே நீ செய்யும் ஒரு சிறிய தவறு உன்னை மட்டுமல்ல, உன் பிள்ளைகளையும் அது பாதிக்கும். உன் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் பயம் கொள்ளாதே. உன் துணிச்சலால் பயத்தை வென்று காட்டு. அதற்கு நான் உன்னுடன் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறேன். தீய சக்தியின் தொல்லைகளும் ஆதிக்கமும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த நாளில் தேவையில்லாத பேச்சுக்களை நீ எவரிடமும் பேசாதே. நீ நல்லது பேச போனால் அது அவர்களுக்கு புரியாமல் சண்டையில் வந்து நிற்கும். எனவே யாரையும் உன் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள். உன் கடமைகளை நிறைவேற்ற என்னை என்றும் மனதில் வைத்துக்கொள். நான் உன்னுடைய கடமைகளை நீ நிம்மதியாக நிறைவேற்ற எல்லா உறுதுணையும் செய்து கொடுப்பேன். இது உனக்கான என் வாக்கு. இவற்றை நீ கேட்டு உன் வாழ்வை நீ செம்மைப்படுத்திக்கொள். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.